பறையர் பேரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஜூலை 20, 2025 ஞாயிறு காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருமண மண்டபம், வதிஷ்டபுரம், திட்டக்குடி. ஓரணியில திமுக திரண்டு என்ன பண்ண போறாங்க, கொள்ளை தானே அடிக்க போறாங்கன்னு சீமான் சொல்லியிருக்காரு. இதை பத்தின உங்க கருத்து என்ன ஐயா? என்ன கொள்ளை? மாங்கொல்லையா இல்ல முருங்கை கொள்ளையா? எந்த கொள்ளை? பணத்தை தான் கொள்ளையடிக்க போறாங்க. பணத்தை கொள்ளையடிக்க போறோமா? மக்கள்கிட்ட போய் நேரடியா ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் பார்த்து உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும் ஒவ்வொருத்தரையும் போய் பாக்குறீங்க இல்லையா? அது ஓட்டு போடையில பாக்குறதுக்கும் அதுக்கப்புறம் சேவை செய்யறதுக்கும் ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்து உங்களுக்கு என்ன வேணும். ஓட்டுக்கு மட்டும் தான் போய் மக்களை பாப்பீங்க, அவங்களோட பிரச்சனையை கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் அயோக்கியத்தனம், 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனம். இப்ப எஃப்ஐஆர் போட்டிருக்கு அந்த ஆள் மேல. எஃப்ஐஆர் போட்டதோட இல்லாம உடனடியா என்ன பண்ணிருக்கணும், நீதிமன்றம்ல அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி இப்ப கைது பண்ணி கொண்டு உள்ள அடைச்சிருக்கணும். இந்த மாதிரி அயோக்கியங்களா? சும்மா ஒரு செவர் உடைஞ்சிச்சு அப்படின்னு இவ்வளவு பேசுறீங்க. இந்த மாதிரி லாக்அப் டெத் 24 நடந்திருக்கு. அந்த கொலைக்கு காரணமா காவலர்களை நீங்க ஏன் டக்குன்னு அரெஸ்ட் பண்ணல? கற்பனையை நடிக்கிறது தானே உண்மை நினைச்சுதான் பின்னாடி போறான். நீங்க படத்தை படமா பாருங்க, ஏன் நிஜத்துலயும் ஒரு ஆமா படத்தை பார்க்கலாம். உன்ன மாதிரி 10 சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இவன் டான்ஸ் ஆடுவான், அதை போய் நாங்க கண்ணார பாக்கணும். கன்றாவி போ. இதெல்லாம் இந்த சினிமா எல்லாம் இப்ப சினிமா பாக்குற மாதிரியா இருக்குது. உனக்கு சிறை வேணுமா இல்ல நீ இது பெயில் வேணுமான்னு கேட்டுச்சு. எனக்கு பெயில் தான் வேணும்னு அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். தப்பு செய்யலன்னு நிரூபிச்சுட்டு அமைச்சர் பதவியை தொடர்ந்து இருக்கலாமே, தப்பு செய்யல. இப்ப அவரு நடிக்கிறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இல்ல அத மக்கள் உண்மைன்னு நம்பிட்டு உக்காந்துட்டு இருக்கானுங்கல்ல. துப்பாக்கி எடுத்துட்டு போய் இவர் சுட்ட உடனே இவரு தான் பெரிய ஹீரோன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. விசில்ல ஒரு ஃபுட்பால்ல ஒரு கிரவுண்ட்ல இறங்கி எனக்கு இந்த வயசாயிடுச்சுல, 78 வயசாச்சு இல்ல, என் கூட மோத சொல்லு பாப்போம் கிரவுண்ட்ல. ஓரணியில திமுக திரண்டு என்ன பண்ண போறாங்க, கொள்ளை தானே அடிக்க போறாங்கன்னு சீமான் சொல்லியிருக்காரு. இதை பத்தின உங்க கருத்து என்ன ஐயா? என்ன கொள்ளை? மாங்கொல்லையா இல்ல முருங்கை கொள்ளையா? எந்த கொள்ளை? பணத்தை தான் கொள்ளையடிக்க போறாங்க. பணத்தை கொள்ளையடிக்க போறோமா? சிலருக்கு அறிவோட சிலர் பேசுவாங்க, சிலர் அறிவாளி மாதிரி பேசுவாங்க. திரு மாப்பிள்ளை சீமான் அவர்கள் அறிவாளி மாதிரி பேசுவாரு. கொள்ளையடிக்கிறதுனா எப்படி கொள்ளையடிக்க முடியும்? இப்போ பட்ஜெட் ஒரு 4 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறோம். 4 லட்சம் கோடி பட்ஜெட் போட்டால் அதை மக்களுக்கு அந்த பணம் அங்கே போய் சேரலைன்னா அது மக்கள் அங்கே இவ்வளோ பணம் ஒதுக்கிட்டு சட்டமன்றத்தில் பேசுகிறோம், இந்த ஒர்க்குக்கு இத்தனை கோடி ஒதுக்குறோம் அப்படின்னா அத்தனை கோடி அங்கே செலவு பண்ணலைன்னா அது நம்ம மட்டும் இல்லை, ஆடிட்டர் ஜெனரல்னு ஒருத்தர் இருக்காங்க கவர்மெண்ட்டில், அவங்க இழுத்துருவாங்க. இப்போ ஏற்கனவே ஒன்றிய அரசில் ஒரு ரோடு போடுறதுல பொய் பேசிட்டாங்க. 250 கோடிக்கு 2500 கோடி ஒரு கிலோமீட்டருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதை போட்டு கிட்டத்தட்ட 7500 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு ஆடிட்டர் ஜெனரல் சொன்ன உடனே ஒன்றிய அரசு அந்த ஆடிட்டர் ஜெனரலையே என்ன பண்ணிச்சோ தெரியல, பாலே இல்லை. புரியுதா? அது மாதிரி இங்கே அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இங்கேயும் ஆடிட் இருக்காங்க. அந்த ஆடிட்டில் அவங்க சொல்லுவாங்கல்ல, இப்போ டாஸ்மாகில் ஊழல் நான் அந்த 1000 கோடி ஊழல் உங்களால் நிரூபிக்க முடியல. இப்போ அமித்ஷா புதுசாக கிளம்பியிருக்காரு, இது டாஸ்மாகில் 3000 லட்சம் கோடி ஊழல் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்காரு முந்தா நாள். ஏன் உங்கள்கிட்ட தான் அதிகாரம் இருக்குல்ல, ஒன்றிய அரசு உள்துறை அமைச்சர் அவர், உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது. உடனே ஒரு விசாரணை கமிஷன் வைக்க வேண்டியது தானே? இந்த மாதிரி இதில் எல்லாம் ஊழல் இருக்குது, இந்த ஊழல் பற்றி ஒரு விசாரணை கமிஷன் ஒன்றிய அரசு வைக்கிறதுல யாரும் ஆட்சேபனை செய்ய இயலாது. தாராளமாக அவங்க வைக்கலாம். இதெல்லாம் நடந்ததுன்னு இவங்க இப்போ வெளிச்சம் போட்டு காட்டலாமே. இப்போ ஓரணியில திரள்றது 4 வருஷமா 4.5 வருஷமா பண்ணல. இப்போ ஏன் எலெக்ஷன் நெருங்குற நேரத்துல இந்த ஓரணியில திரணும்? அதுக்கு காரணம் என்ன? எலெக்ஷன் தான். எலெக்ஷன் வரப்போகுது ஏப்ரலில், அடுத்த ஆண்டு ஏப்ரலில் எலெக்ஷன் வருது. எலெக்ஷனுக்கு இப்பயே நாங்கள் ப்ரீகாசஸாக ஆக்ஷன் எடுத்து நாங்கள் போர் தளவாடங்களை சேர்க்கறது மாதிரி. அந்த மாதிரி அந்த ஆட்சி ஆரம்ப காலகட்டத்திலேயே மக்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன தேவைன்னு இறங்கி ஏன் கேட்கல? மக்களுக்கு என்ன தேவைன்னு மக்களுக்கு அரசனுக்கு தெரியும். மக்களுக்கு என்ன தேவையோ அதை மக்களுக்கு தேவையோ அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட போய் நேரடியாக ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் பார்த்து
உங்களுக்கு என்ன வேணும், சார் உங்களுக்கு என்ன ஓட்டுக்கு வேணும் கேட்க மட்டும் முடியுமா? ஒவ்வொருத்தரையும் போய் பாக்குறீங்க இல்லையா? அது ஓட்டு போடையில பாக்குறதுக்கும் அதுக்கப்புறம் சேவை செய்யறதுக்கும் ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்து உங்களுக்கு என்ன அப்ப நீங்க வந்து வேணும். ஓட்டுக்கு மட்டும் தான் போய் மக்களை பாப்பீங்க, அவங்களோட ஆமா, பிரச்சனையை ஆமா. கேட்க மாட்டீங்களா? ஆமா, பிரச்சனை கேட்கலாம். எப்ப கேட்போம்? மொத்தமா தான் பார்க்க முடியுமா? தனி அது ஒரு எப்படி மனிதன். சார் ஓட்டுக்கு மட்டும் தனித்தனியா போய் ஓட்டு போடுங்கன்னு ஏம்மா, கேக்குறீங்க, நீ பிரச்சனையை என்ன மட்டும் நீ வந்து என்ன ஒட்டு மொத்தமா தான் நீ கேட்கணும் என்னம்மா எப்படி? பேசுற? நீ என்ன பேசுற? ஓட்டு கேட்க போறதுங்கிறது தனி, அது அரசியல். அதுக்கப்புறம் அரசாங்கம் வந்துடும். அரசாங்கம் தான் செயல்பாடுகள் செய்யுமே தவிர அரசியல் கட்சி செய்யாது. புரிஞ்சுக்கோங்க. திமுக வந்து அதோடு போடாது, அது போடாது. அரசு, திமுகனால் நடத்தக்கூடிய அரசு தான் செய்யும். அதை அரசு அதிகாரிகள் பார்த்துப்பாங்க. அதை வந்து கட்சிக்காரவங்க யாரும் அப்ப தலையிட அரசு முடியாது. அதிகாரிகளே வந்து சில விஷயங்கள்லாம் காது கொடுத்து கேட்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்ப அவங்க யார்கிட்ட ஏமா, போயிட்டு வந்து காது கேட்க கொடுத்து வைப்பாங்க? கேட்கலைன்னா அவன் அரசு சம்பளத்தை தான் வாங்குறான், மக்களுடைய வரி பணத்துல தான் சம்பளம் வாங்குறான். அதனால அவன் கேட்க மாட்டேன்னு சொல்ல அவங்க முடியாது. கரெக்டா இருக்காங்களான்னு யாரு சார் பார்க்கணும்? அது பார்க்கணுங்கிறத அது ஒன்றிய அரசு, இந்த மாநில அரசு அது பார்த்துக்கிறோம். அந்தந்த துறையினுடைய ஆனா அமைச்சர் நிறைய இருக்காங்க. அரசு அதிகாரிகளே வந்து கரெக்டா நடந்துக்கல அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏமா, இந்த மக்கள்னு பேசாத. மக்கள் சரியா இருக்கணும். மக்கள் வந்து சரியில்லாத போது மக்கள் எப்படி சரியில்லைன்னு சொல்றீங்க? மக்கள் சரிதான் இல்ல. எந்த விஷயத்துல அவங்க சரியில்லைன்னு முந்தா சொல்றீங்க? நாள் நடந்துச்ச ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாரு இந்த இதுக்காக, திருப்பவனம் சமாச்சாரத்துக்காக. அவர் என்னுடைய கட்சியில இருக்கவங்க எல்லாம் ரொம்ப யோக்கியம், அப்படி அப்படி இப்படி தப்பு அப்படின்னு பேசினார்ல. அவர் கட்சியில இருக்கிறவங்கள பத்தி பேசலையே. திருப்புவனத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சம்பவம் நடந்துச்சு பேசுறாரு. அவர் கட்சி தொண்டர்கள்லாம் ரொம்ப சரியானவங்க, நல்லவங்க, வல்லவங்கன்னு பேசினவன். அவன் பூரா ரோட்ல இருந்த சென்ட்ரல் மீடியால இருந்த எல்லாத்தையும் உடைச்சு தூக்கி எறிஞ்சிருக்கான். தெரிவிக்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து திமுக ஆட்சியே தேவையில்லை அப்படின்ற ஒரு இவன் யாரு எங்களுக்கு ஆட்சி தேவைன்னு சொல்லுங்க? அவனுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? மக்கள் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. மக்கள் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. இவனுக்கு அதிகாரம் கொடுத்தா 26 தேர்தல் அவன் நின்று ஜெயிச்சு வரட்டும். அது மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்காக நீ போய் அத்துமீறி நீ எல்லாத்தையும் உடைப்பியா? உங்களை உடைக்கிறதுக்கு தான் அரசாங்கத்துல இருந்து செஞ்சு வச்சிருக்காங்க. நீ அதை உடைப்பியா? அரசாங்க பொருட்களை ரோட்ல இருந்த அந்த சென்ட்ரல் மீடியால இருந்த கிரில்ல பூரா அடிச்சு நொறுக்கிட்டாங்க. சார் ஒரு ஆர்ப்பாட்டம், அது இப்ப இது நெரிசல்ல சில விஷயம் அதெல்லாம் கூட்ட நெரிசல் அப்படியெல்லாம் அது நீங்க ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது எல்லாமே எல்லாம் நடக்காது. அதனால சென்ட்ரல் மீடியால இருக்கிறது இந்த பக்கம் ஒரு பைப்பை போட்டு காங்கிரீட் போட்டு நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அது அவ்வளவு ஈஸியா எல்லாம் உடைக்க முடியாது. அதெல்லாம் 4 பேர் 10 பேர் சேர்ந்து ஆட்டி உடைச்சா தான் உடைக்க முடியும். புரியுதா? சும்மா ரோட்ல தூக்கி அப்படி வைக்கல. இது சென்ட்ரல் மீடியால இருக்கக்கூடியது. இதெல்லாம் அயோக்கியத்தனம், 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனம். இப்ப எஃப்ஐஆர் போட்டிருக்கு அந்த ஆள் மேல. எஃப்ஐஆர் போட்டதோட இல்லாம உடனடியா என்ன பண்ணிருக்கணும்? நீதிமன்றம்ல அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி இப்ப கைது பண்ணி கொண்டு உள்ள அடைச்சிருக்கணும். இந்த மாதிரி அயோக்கியங்கள. சும்மா ஒரு செவுரு வந்து உடைஞ்சிச்சு அப்படின்னு இவ்வளவு பேசுறீங்க. இந்த மாதிரி வந்து லாக்அப் டெத் 24 நடந்திருக்கு. அந்த கொலைக்கு காரணமா வந்து காவலர்களை நீங்க ஏன் டக்குன்னு வந்து அரெஸ்ட் பண்ணல? அரெஸ்ட் பண்ணல யார் சொன்னா? நாங்க அரெஸ்ட் பண்ணி தான் எல்லாத்தையும் கொண்டு உள்ளதானே வச்சிருக்கோம். எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. நீங்க வந்து தப்பு வந்து நடந்துருச்சு, இனிமே நடக்காதுன்னு ஒரு உத்தரவாதமும் நீங்க தரல. அதுக்கு அடுத்து கொலை வந்து நடக்க கூடாது அப்படின்றதுக்கு ஆக்ஷனுமே நீங்க எடுக்கல. தொடர்ந்து இது 24வது கொலை இல்லையா? ஏமா, லாக்அப் டெத்துங்கிறது வந்து எல்லாத்துலயும் கொலைன்னு சொல்ல இயலாது. புரிஞ்சுக்கோங்க. இந்த 6 பேர் வந்து செஞ்சது வந்து இதை அடிச்சு கொண்டுட்டானுங்க. இதுதான் இப்போ ப்ரூஃப் ஆயிருக்கு. பிளெக்ஸ் அதெல்லாம் வந்து அதுவும் அடிச்சு கேட்டது. மொத்தம் 24ல 4ஓ 5ஓ தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. மீதெல்லாம் 4ஓ 5ஓன்றது உங்களுக்கு சாதாரணமா போச்சு போலங்கிறது இல்ல. அதுக்கு வந்து அரசாங்கம் ஒன்னும் அதுக்கு தேவையான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும். அரசாங்கம் பாத்துக்கிறோம். அது அரசாங்கத்தினுடைய அதிகாரம் உங்களுக்கு எடுத்துக்கணும். நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? அந்த காவலரை அங்க பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் இன்னமே பெயில் கொடுக்கல. நடக்கும்போது அந்த காவலருக்கு சரியான தண்டனை கொடுத்திருந்தா ஏன் 5வது தடவை தண்டனை நம்ம கொடுக்க இயலாதுமா. சட்டம் தெரியாம பேசாத. அவன் பேர்ல கொலை குற்றம் சுமத்தப்பட்டு நாங்க நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறோம். அவன் வக்கீல் வைக்கிறான், நம்ம வக்கீல் வைக்கிறோம். 2 வக்கீல்களும் பேசுறாங்க. பேசி அது நீதிமன்றத்துல அவனுக்கு வந்து விடுதலை கொடுக்கலாம் அல்லது பெயில் கொடுக்கலாம். புரியுதா? நாங்க வந்து அவன் மேல கொலை குற்றம் சுமத்தி தான் வழக்கு போடுறோம். இப்ப 6 பேருக்கு மேல கொலை குற்றம் சுமத்தி இருக்கோம். நீங்க வந்து விசாரணை பண்ணி அதற்கான ஆதாரங்கள் கொடுத்திருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஆதாரம் கொடுக்காம, ஆதாரம் வந்து எந்த ஆதாரம் கொடுக்க முடியும்? காவல் நிலையத்துல இருக்க ஆதாரத்தை தானே நம்ம எடுத்து கொடுக்க முடியும். வேற என்ன ஆதாரம் நம்ம கொடுக்க இயலும்? சொல்லுங்க.
காவல் நிலையத்துல லாக்அப் டெத் நடக்குன்னா அங்க அந்த எதிர சிசிடிவி கேமரா இருந்தா அந்த ஆதாரத்தை எடுத்து கொடுக்கலாம். அங்க இருக்க விட்னஸ் இப்ப அதுல இன்னொன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் விட்னஸ் சொன்னா செல்லாதுங்க. சார் இங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடியே வந்து யூனிஃபார்ம்ல இல்லாமல கூட வந்து அவங்கள தாக்குறாங்க. இப்போ நீங்க அஜித்குமாரோட இறப்பு அதையே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு மாட்டுக்கொட்டைகள் இருக்கும் போது அவர் அடிக்கிறாங்க. அப்போ அந்த போலீஸ் வந்து யூனிஃபார்ம் கூட போடல. ஸ்பெஷல் டீம்னு சொல்றாமா, ஸ்பெஷல் டீம் எல்லாம் யூனிஃபார்ம்ல இருக்க மாட்டாங்க. யூனிஃபார்ம்ல இருக்குன்னா எல்லோண்டோல தான் இருப்பாங்க, லா அண்ட் ஆர்டர் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கிரைம்ல இருக்கவங்க எல்லாம் யூனிஃபார்ம்ல இருக்க மாட்டாங்க. மேக்சிமம் மக்களோட மக்களா பழகி தான் குற்றங்கள் நடக்காம தடுப்பாங்க. கூட்டிட்டு போயிட்டு விசாரணை பண்ணிருக்கணும் இல்லையா? ஏமா அது வந்து பண்ணிருக்கணுங்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. இவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி அந்த கம்ப்ளைண்ட் மேல அவனை கூப்பிட்டுட்டு வந்து விசாரணை பண்ணி அவன் தப்பு பண்ணியிருந்தான்னு சொன்னா எஃப்ஐஆர் போட்டு அதை நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் கஸ்டடியில் எடுத்து தான் வந்து என்கொயரி பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணாதனால தான் இன்னைக்கு அந்த பையன் இறந்து போயிருக்கான். அதனால இவங்க கொலை குற்றம் சுமத்தப்பட்டு உள்ள போயிட்டான். புரிஞ்சதா? முதல்வர் வந்து இந்த தொலைபேசி மூலமா வந்து அழைச்சிருந்தாரு, நான் இனிமே இந்த தப்பு வந்து நடக்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு உறுதி அளிக்காம நான் பண்ண வேண்டியது உங்களுக்கு பண்றேன், என்ன வேணாலும் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த தான் சொல்றாரு. அவர் வந்து ஒரு தாய் உள்ளம் கொண்ட முதலமைச்சர். மற்ற முதலமைச்சர்கள் மாதிரி இல்ல, எந்த முதலமைச்சரும் போன் பண்ணி எல்லாம் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி இல்ல மத்த முதலமைச்சர்லாம் நேர்லயே போய் பார்ப்பாங்க. நேர்ல போய் பார்ப்பாங்கன்னா அதெல்லாம் அரசியலுக்கா போய் பார்ப்பாங்க. நாங்க அப்படி அரசியல் பண்ண சாவு வீட்டுல போய் அரசியல் பண்ண நாங்க ஒண்ணும் விளங்கல. சீமான் போய் அரசியல் பண்ணார்ல, அவர் போட்டோவை பத்தி சாமியை கும்பிடுற மாதிரி போய் கும்பிட்டு வந்தார்ல. இதெல்லாம் அந்த அரசியல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். நாங்க பண்ற இந்த ஒரு இது பண்ணோம், ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்ணோம்? அந்த கொலைகேஸுக்கு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அந்த கொலைகேஸ்ல குற்றவாளியை நாங்க கைது பண்ணாம இருந்தா நீ ஆர்ப்பாட்டம் பண்ணணும். குற்றவாளியை நாங்க கைது பண்ண பின்னாடி நீ என்ன ஆர்ப்பாட்டம் பண்ற? அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க லைசன்ஸ் கொடுக்கலன்னு நீதிமன்றம் போற. அவர் கைது பண்ணுங்கன்றதுக்காக பண்ணல. 24 நடந்திருக்கு. 24 நடக்கிற வரைக்கும் திமுக அரசு என்ன இந்த தம்பி சினிமால ஆக்ட் பண்ணிச்ச துப்பாக்கி படத்துல எத்தனை பேரை சுட்டாரு, எத்தனை பேரை கொண்டாரு, அது சினிமா. அது தெரியுது இல்ல? அது மாதிரிதான் சினிமால பாரு. அந்த அத மக்கள் முட்டா பயலுக அதை நம்பிக்கிட்டு தானே இவன் பின்னாடி எல்லாம் அலையிறான். சினிமாவும் அதுவும் ஒண்ணுங்கிற காரணத்தினால அலையிறான். அவர்களுமே வந்து கதைக்கு வசனம் எல்லாம் அவர் கதை வசனம் தான் எழுதினாரு. அவர் எந்த கதை வசனமும் மக்களை பாதிக்கிற மாதிரி இருக்காது. பரசக்தி எடுத்துக்கோ, கதை வசனம் எழுதினாரு. பராஸ்கத்துல என்ன எழுதியிருக்காரு, மந்திரி குமார்ல என்ன எழுதியிருக்காரு, அவர் எழுதினதெல்லாம் மக்களை சீர்திருத்தம் தான், சீர்திருத்த கதைகள் தான் எழுதியிருப்பாரு, வசனங்கள் தான் எழுதியிருப்பாரு. தவிர இந்த மாதிரி ஒரு பின்னோக்கி சொல்லக்கூடிய மாதிரி இருக்காது. புரிஞ்சுக்கோ. அவங்க ஒரு கற்பனையா தானே நடிச்சிட்டு இருக்காங்க. கற்பனையை நடிக்கிறது தானே உண்மை நினைச்சுதான் பின்னாடி போறான். நீங்க படத்தை படமா பாருங்க, ஏன் வந்து நிஜத்துலயும் ஒரு ஆமா படத்தை பார்க்கலாம். உன்ன மாதிரி 10 சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இவன் டான்ஸ் ஆடுவான், அதை போய் நாங்க கண்ணார பாக்கணும். கன்றாவி போ. இதெல்லாம் இந்த சினிமா எல்லாம் இப்ப சினிமா பாக்குற மாதிரியா இருக்குது? வேணா சின்ன வடல் பிள்ளைங்க வடல பசங்களுக்கு வேணா போய் பார்க்கலாம். எங்களை மாதிரி வயசான வயோதிகர்கள்லாம் அதெல்லாம் பார்க்க முடியாது. எங்களுக்கு நாகரிகமே இப்போ நீங்க மெஜாரிட்டியா எல்லா படங்களும் அப்படி இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல. விஜய் அவர்கள் நடிக்கிற படம் மட்டுமே அப்படி இருக்கு. விஜய் படத்துல எந்த படத்துல அந்த மாதிரி இல்ல சொல்லுங்க? எந்த படத்துல அது அந்த மாதிரி அசிங்கம் இல்ல? மாதிரி அவர் வந்து நிறைய விவசாயத்துக்காகவும் படங்கள்லாம் எடுத்திருக்காரு. விவசாயத்துக்காக எத்தனை படம் எடுத்தாரு? இவர் என்ன எடுத்தாரு? இவரு எவனோ 200 கோடி 250 கோடி காசை கொடுக்குறான், இந்த ஆளு போய் நடிச்சுட்டு வர்றாரு. இப்ப அவரு நடிக்கிறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இல்ல அத மக்கள் உண்மைன்னு நம்பிட்டு உக்காந்துட்டு இருக்கானுங்கல்ல. துப்பாக்கி எடுத்துட்டு போய் இவர் சுட்ட உடனே இவரு தான் பெரிய ஹீரோன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. விசில்ல ஒரு ஃபுட்பால்ல எங்க ஒரு ஃபுட்பால்ல ஒரு கிரவுண்ட்ல இறங்கி எனக்கு இந்த வயசாயிடுச்சுல 78 வயசாச்சு இல்ல, என் கூட வந்து மோத சொல்லு பாப்பான் கிரவுண்ட்ல. இதெல்லாம் வந்து சும்மா ஆக்ட் பண்ணலாம். அதெல்லாம் திரைப்படத்துலதான் வீரத்தை வசனத்தை காட்ட முடியுமே தவிர நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் காட்ட முடியாது. இதை நிஜம் நம்புற முட்டாள்களுக்கு தான் நான் இப்ப பேசுறேனே தவிர உங்க பதில் சொல்லல சார். அப்ப நீங்களும் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்க இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் நிறைய வாக்குறுதி. இங்க பாரு, எல்லாரும் சொல்றதுதான் நாங்களும் சொன்னோம். நாங்க ஒண்ணும் புதுமை இல்ல. எடப்பாடி பழனிசாமி இப்ப நகர்வலம் போறாரு, அவர் என்ன சொல்றாரு? நாங்க ஆட்சிக்கு வந்தா 2000 2500 கொடுப்போங்கிறாரா? 1500 ரூபாய் கொடுப்பேங்கிறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா இவரு பண்ணாரு ஊழல். இவரும் பேர்ல எத்தனை வழக்கு பெண்டிங்ல இருக்கு? எத்தனை இருக்கு சார்? ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. 1 வழக்கு 2 வழக்கு இல்ல, கோடநாடு கொலை வழக்கே இன்னும் அவரு மேலதான் இருக்கு. சரியா? அது ஒன்றிய அரசு, நீ சொன்ன மாதிரி ஒன்றிய அரசினுடைய அழுத்தத்தின் காரணமா அப்படியே நிக்குது. சோ அதனால நீங்க வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்கடா. எந்த ஒரு அரசியல்வாதியாவது தமிழ்நாட்டுல குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில போய் அடைக்கப்பட்டு சிறையில இருக்கான்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
நீங்களும் நாங்கள் ஆங்கில இருக்கீங்கல்ல, தமிழ்நாட்டில் முன்னாடி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அதில் மட்டும் இருந்துச்சு. அந்த அம்மா அது சட்டப்படி குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அந்த அம்மா குற்றவாளி ஆனாங்க. மற்றவங்கெல்லாம் BC-D குற்றவாளிகளாக சிறையில் போய் அந்த அம்மா இறந்து போனதுனால மற்ற அந்த பி குற்றவாளி சசிகலாவுடைய நாத்துனா, அவனுடைய அண்ணன் மகன், இவங்க எல்லாம் வந்து ஜெயிலில் போய் வந்தானுங்க. சரியா? ஆகையினால அவங்கள அந்த 4 வருஷம் விடுதலையாகி வந்துட்டானுங்க இப்போ வெளியில. அதனால இதெல்லாம் வந்து இதுதான் உலகம். இவங்க தான் முதல் முறையா குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு போய் சிறையில தண்டனை அனுபவிச்சு விடுதலை ஆனவங்க. இது அது தவிர வேற திமுகலையோ அல்லது அடுத்து காங்கிரஸ் ஆட்சி காலத்திலயோ யாரும் இந்த மாதிரி குற்றங்கள் சுமத்தப்பட்டு யாரும் சிறைக்கு போய் வரல. செந்தில் பாலாஜி போயிருக்காரு. செந்தில் பாலாஜி போனது ஊழல் வழக்கு இல்ல. அவர் போனது வந்து பணம் 1,37,000 87,000 ஒரு அமௌண்ட். அது திராவிட முன்னேற்ற கழகம் அவர் மீது தொடரப்பட்ட வழக்கு. அந்த வழக்குல தான் ஈடி வந்தது. அது ஈடி வந்து வர்றதுக்கு முன்னாடியே இவர் என்ன பண்ணாரு, இறக்கப்பட்டு நான் இவருடைய பிஏ தான் அந்த தப்பு பண்ணிட்டான், அதனால என் பிஏ பண்ண தப்புக்கு நான் வந்து அதை வந்து உங்களுக்கு நான் பைசா பண்றேன்னு எல்லாத்துக்கும் பணத்தை திருப்பி கொடுத்தாரு. திருப்பி கொடுத்தது நீ வாங்காமலா திருப்பி கொடுத்த அப்படின்னு புடிச்சுக்கிட்டான். இப்ப அதுதான் மத்தவங்க பண்ண தப்புக்கு இவரையும் பணம் கொடுக்கணும். பணம் கொடுக்கணும்னா இவருடைய பிஏ அதைத்தான் தப்பு பண்ணிட்டான். இந்த ஆளு வந்து பிஏ பண்ண தப்ப இந்த ஆளு வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டான். புரிஞ்சுக்கும். அதனால இப்ப அந்த ஆள் ஜெயிலுக்கு போனதுனால குற்றங்கள் நிரூபிக்கப்படலை. குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போலமா அவர் வந்து குற்றம் பண்ணாமலே அவரை ஜெயிலுக்கு அனுப்பி. ஆமா, அதைத்தான் ஆமா, அது உயர் நீதிமன்றம் இல்ல, அதைத்தான் ஈடியுடைய வழக்கு. அதைத்தான் என்போர்ஸ்மெண்ட் வழக்கத்தான் கேட்கிறாங்க. சிசோடியாவும் அதேதான், அதே மாதிரி டெல்லி முதலமைச்சருக்கும் அதேதான். எல்லாத்தையும் இப்ப ஒட்டுமொத்த இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் இப்ப இந்த இதுல வந்து நம்ம டாஸ்மாக் இதுல கேட்டாங்க. நீதிபதி அருமையா கேட்டிருக்காரு. நீங்க அதை படிச்சு பாருங்க, நாளைக்கு படிச்சு பார்த்துட்டு முடிஞ்சா அதுல கொஸ்டின் வைங்க. அருமையா கேட்டிருக்காங்க. அதனால யாரையும் மிரட்ட இயலாதுமா. குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே சிறை தண்டனை. அதுவும் சிறை தண்டனையும் அதுக்கு இப்போ ஒன்றும் இல்லைம்மா. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல சிறை தண்டனை கொடுத்தா ஹைகோர்ட்டுக்கு வருவோம். ஹைகோர்ட்லேயே அப்பீல் இருக்கு. ஹைகோர்ட்டு 2 அப்பீல் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்லேயும் 2 இருக்கு. அதுதான் கடைசி தீர்ப்பு. கடைசியா என்ன சொல்றாங்களோ அதுதான் தண்டனை. அது வரையும் யாரும் குற்றவாளின்னு சொல்ல இயலாது. சரிங்களா? இதுதான் உண்மை. குற்றம் செய்யாமலையா ஜாமீன்ல வெளியே இருக்காரு? ஆமாடா, குற்றம் செய்யாம தான் ஜாமீன் வர்றதுங்கிறது வந்து ஈடி போட்ட வழக்குல வந்து ஈடி வந்து அவங்கள வந்து குற்றவாளின்னு சொல்லி அது எந்த ஒரு இது கொடுக்கலடா. மொத்தம் வந்து ஈடி போட்ட வழக்கே எவ்வளோ வழக்குன்னா 15,000 வழக்கே என்னமோ போட்டிருக்காங்க. வெறும் 50 வழக்குல தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு குற்றங்கள். எவ்வளோ 5,000 வழக்கு பதிவு பண்ணதுல வெறும் 5 குற்றங்கள் தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் அப்போ இந்த தண்டனை இப்போ ஒரு நாளைக்கு தப்பு பண்ணலேன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, இவ்வளோ நாள் சிறையில் கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்துக்கு மேலே சிறையில் இருந்திருக்காருல்ல, அதெல்லாம் யார் ஈடி உள்ளே போவானா? ஈடி ஆஃபீஸர் உள்ளே போவானா குற்றம் சுமத்தினவன்? அது அந்த மாதிரி ஒரு காலம் வந்துச்சுன்னா தான் உண்மையை அறிஞ்சு எல்லாத்தையும் தாக்கல் பண்ணுவானுங்க. உண்மை இல்லாத பயில்களெல்லாம் பிடிச்சிச்சு. இந்த கேஸை விட்டுடு, எல்லா கேஸ்லையும் வந்து சில பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் சிறையில் கொண்டு அடைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தப்பு. உண்மை என்னன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் உண்மையிலேயே அவன் குற்றம் செஞ்சிருந்தான்னா தான் அவனுக்கு தண்டனை வாங்கணும், தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது இல்லாம சும்மா சந்தேகத்தின் அடிப்படையில வந்து அமைச்சர் பதவியில இருந்து விலகினார் அவரு. அமைச்சர் பதவியில இருந்து விலகுனது வந்து அது நீதிமன்றம் தான் கண்டிச்சிச்சு. உனக்கு வந்து சிறை வேணுமா இல்ல நீ இது பெயில் வேணுமான்னு கேட்டுச்சு. எனக்கு பெயில் தான் வேணும்னு அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். தப்பு செய்யலன்னு நிரூபிச்சுட்டு அமைச்சர் பதவியை தொடர்ந்து இருக்கலாமே. தப்பு செய்யல அப்படி தப்பு செய்யலன்னு இங்க அதான் வழக்கு இப்ப முடியாது. வழக்கு இப்ப வரவே மாட்டானே. இப்ப இருடா கண்ணு, இந்த 4 வருஷத்துல எந்த வழக்காவது முடிவுக்கு வந்திருக்கா? ஈடி போட்ட வழக்கு வராதுமா. இப்ப நீங்க சிபிஐ எடுத்த வழக்கு 13 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் தான் அந்த நம்ம இந்த ஊர்ல அந்த ரேப் கேஸ் நடந்துச்சுல, அந்த சின்ன குழந்தையெல்லாம் கத்துச்சு, அண்ணான்னு கத்துச்சு. அது பொள்ளாச்சி வழக்கு 13 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் அந்த வழக்கில் அது இவ்வளவுக்கும் 13 ஆண்டுகள் யார் சிபிஐ இல்லை, சிபிஐ வழக்கு. சிபிஐ பண்ணி அதை விடுதலை பண்ணாங்க. இப்போ தான் விடுதலை ஆச்சு. 13 ஆண்டுகளுக்கு பின்னாடி தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்போ 13 ஆண்டுகளில் என்ன வேணாலும் நடக்கலாம்ல. யோசிச்சு பாருங்க.
இது மாதிரி தான் 13 ஆண்டு 20 ஆண்டு நீதிமன்றத்தில் வழக்கு இவ்வளோ இருக்குது, மலை அளவு குமிஞ்சு கிடக்கு. இந்த வழக்கு எல்லாம் வரும்போது செந்தில் பாலாஜி இருப்பாரா, இல்லை வேறு இருப்பாரா, இல்லை நான் இருப்பேனாங்கிறதே தெரியாது. வழக்கு அந்த காலம் அது பாட்டுக்கு அனுமாருக்கு வாழ் வளர்ந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அது மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகும். நீங்க நீதிமன்றம் சொல்றப்ப இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இப்ப நீதிமன்றம் வந்து சவுக்கு சங்கர் அவரை வந்து சரமாரியா கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஏமா சவுக்கு சங்கர் வந்து அவருக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு கான்ஸ்டபிளா வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல அவங்க அப்பா, அதுவும் அவருக்கு செலெக்ஷன் ஆகலை. அவங்க அப்பா வந்து ஆன் டியூட்டியில் இறந்து போனதுனால இவருக்கு வாரிசின் அடிப்படையில் இவருக்கு அந்த பதவியை கொடுத்தாங்க. அந்த பதவியவே இவர் மிஸ்யூஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு தான் இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. நீண்ட காலமாக சஸ்பென்ஷனில் இருந்துக்கிட்டே இவர் வந்து அங்கே பழகின அந்த கான்ஸ்டபிள்கிட்ட ஏதாவது 1 2 ஏதாவது தகவல்களை வாங்கிக்கிட்டு இவர் என்னமோ அதாவது என்ன சொல்கிறது, சிஐடி புலி மாதிரி இவர் அதில் வாங்கி இவர் சவுக்கு இதுன்னு யூடியூப் சேனல் ஒன்று நடத்தி அதில் கொஞ்சம் நிறைய போட்டு தடாலடியாக போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த ஆள் தடாலடியாக முதல் அரசாங்கத்தை பற்றி போட்டான், அதுக்கப்புறம் தனியார்களை பற்றி போட்டான், தனியார்கள்ட்ட போய் காசு வாங்கினான். இப்போ நம்ம இந்த குக்கு சேனல்லாம் யாரை பற்றியுமாவது தவறாக பேசுகிறதோ அல்ல யார்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்குறதோ இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அது நல்லது, அப்படியே தான் நடக்கணும். ஏன்னா நம்ம யாரையும் வந்து தேவையில்லாமல் பழி போடக்கூடாது, தேவையில்லாமல் எவன்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்கக்கூடாது. அந்த ஆள் அந்த வேலையை பார்க்குறான், சீட்டிங் தான், முழுக்க சீட்டிங். அதனால தான் நீதிபதி கண்டிச்சிருக்காரு. என்ன கேவலம் பாரு, இவர் இங்கேருந்து ஹைதராபாத்தில் ஒரு போலீஸ்காரர் பிடிச்சிட்டாங்களாம். போலீஸ்காரர் ஹைதராபாத்தில் பிடிச்சதுக்கு அதை அவங்க ஸ்டேஷனில் கொண்டு போய் 2 மணி நேரம் காக்க வச்சாங்களாம். அதில் என்னத்துக்கு காக்க வச்சாங்கன்னா என்ன குற்றம் இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துருப்பாங்க. 2வது வந்து அந்த இதில் சர்டிஃபிகேட் இல்லையா, ஸ்மோக் சர்டிஃபிகேட்னு ஒன்று வாங்கணும், அந்த சர்டிஃபிகேட் இல்லை. அதனால ஒரு 1000 ரூபா ஃபைன் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம கமிஷனர் அருண் கமிஷனர் தான் காரணம்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. தென்னை மரத்தில் தேள் கொட்டினா தொடையில் பதவலை கட்டுச்சுன்பானுங்க, கேள்விப்பட்டிருக்கியா பழமொழி? அது மாதிரி தானே இருக்குது. தென்னை மரம் எங்கே இருக்குது, நம்ம எங்கே இருக்கோம், ஹைதராபாத் எங்கே இருக்குது, இவன் எங்கே இருக்கான்? இப்போ கமிஷனர் இங்கே இருக்கார் சென்னையில். சென்னை கமிஷனர் பேரில் எப்படி போட்டிருக்கேன். இந்த வழக்கு நிறைய வரும்போது ரொம்ப இந்த ஆளுக்கு சிறை தண்டனை கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சவுக்குக்கு. இதெல்லாம் பொய்யான இதில் ஒரு கமிஷன் மேலே சுமத்தக்கூடாது இல்லையா? ஆதாரங்கள் இருந்தால் நீ போடணும். ஆதாரத்தை கொடுன்னு சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கான் அந்த அட்வொகேட்டு. அப்போ நீ சீட்டிங் பண்ணிக்கலான்னு நீதிபதி கேட்டிருக்காரு. எந்த அளவுக்கு கேவலமான செயல் பாருங்க, ரொம்ப கேவலம். அதாவதுமா மிரட்டி காசு வாங்கி எந்த விதமான வசதி இல்லாத குடும்பம் தான் சவுக்கு சங்கர் குடும்பம். இன்னைக்கு இவ்வளோ வசதியாக வாழ்கிறதுக்கு ஏது பணம் இல்லை? எங்கே போய் வளைச்ச, எங்கே போய் வேலை பார்த்த சொல்லு? எல்லாம் இந்த சேனலை வச்சு உருட்டி இந்த சேனல்லேருந்து வருமானம் வந்துச்சு. அது தவிர நான் எடப்பாடிக்கிட்ட நான் வேலை பார்க்குறேன்னு வாங்குறது. இன்னும் சொல்லப்போனால் திமுக ஆட்கள்கிட்டே இருந்தாலும் நிறைய காசு வாங்கியிருக்கான். ஜெயலலிதா வாங்கியிருக்கான், உதயநிதிட்ட வாங்கியிருக்கான். அவங்கள மிரட்டுறது, நீங்கள் அதை பண்ணிட்டீங்க இதை பண்ணிட்டீங்க, அந்த ஊழல் இந்த ஊழல். ஏமா அதாவது வாய் இருக்கவன் எப்படி வேணாலும் பொழைச்சிக்குவான்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வாயை வச்சு தாமா அவர் பொழைச்சிக்கிட்டு இருக்காரு. இல்லைன்னா அவருக்கு என்ன முடியும்? ஒன்றும் முடியாது. இவ்வளோ இந்த ஃபிலிக்ஸ் ஜெரால்டுன்னு ஒரு நண்பர் இருக்காரு, இவரும் சேர்ந்து தான் அந்த தவறுகள்லாம் பண்ணாங்க. இப்போ அவர் தனியாக போயிட்டாரு, இவர் தனியாக போயிட்டாங்க. அதனால ஏமா எப்பயுமே உண்மைதாம்மா எப்பயுமே ஜெயிக்கும், பொய் வந்து நிற்காது. இப்போ உண்மைக்கு தான் என்னைக்கு நான் போராடணுமே தவிர பொய்க்கு போராடக்கூடாது. இது என்னமோ பெருசாக கூட்டமாக கூட்டி நான் இது பண்ணிட்டேன். எனக்கு கவர்மெண்ட்டு மிகப்பெரிய தவறு பண்ணுது. விஜய்மே வந்து அரெஸ்ட் பையன் பண்ணலை, அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். இவ்வளோ பொருள்களை சேதாரம் பண்ணியிருக்காங்கல்ல, அரசு பொருள்களை சேதாரம் பண்ணா அவங்க கைது பண்ணணும். பொதுவாவே எல்லா ஆர்ப்பாட்டத்திலுமே பண்ண மாட்டாங்க. ஆர்ப்பாட்டங்கள் முன்னையெல்லாம் கிடையாது, இப்ப எல்லாம் அப்படி இல்லை. இப்ப வந்து பஸ் முன்னையெல்லாம் பஸ்ஸை கல்ல விட்டு அடிப்பானுங்க, பார்த்துருக்கியா? ரயில் அடிப்பானுங்க, கல் அடிப்பானுங்க. இப்ப எல்லாம் அடிச்சா அந்த கட்சி தான் ஃபைன் கட்டணும். அந்த அளவு சட்டம் மாத்தியாச்சுமா. இப்போ பஸ் எல்லாம் கண்ணாடியை உடைச்சா எந்த கட்சிக்காரனாலும் அந்த கட்சியினுடைய தலைமை தான் கட்டணும்.
அந்த அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு முழுக்க முழுக்க யாரு இதுன்னா இவர் நீதிமன்றத்தில் என்ன கொடுத்து வாங்கினா, நான் எந்த அசம்பாவிதம் நடக்காம நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் இவர் இது கொடுத்து தான் வாங்கினாரு. அப்படின்னா இவர் தானே பொறுப்பு. அதனால தான் அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கு. புரிஞ்சுக்கோங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு பதில் அளிச்சிருக்கீங்க. அதுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி.